இப்பொழுது இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த எஸ்கலேஷன் வந்து மீண்டும் நவம்பருக்கு முதல்ல குறைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். நவம்பர் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த பதட்டமும் யுத்தமும் மீண்டும் அதிகரிப்பதற்கான பெரிய ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். ஹோர்மோஸ் மீது ஏற்படுத்த இருக்கின்ற இந்த நெருக்கடி என்பது எந்த இடம் வரைக்கும் இதனை விட்டு செல்ல போகிறது? இராணுவ ரீதியாக அமெரிக்காவுடைய கை ஓங்கி இருந்த போதும் அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் ஈரான் பலமிக்கதாக இருந்தது. அதன் காரணமாக தான் இறுதியில் அவர்கள் இந்த பதட்ட சூழ்நிலைகள், இந்த தாக்குதல்கள் அவ்வளவு காலத்துக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த தேர்தலுக்கு முதல்ல இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அமெரிக்க மக்களுடைய பொருளாதார சுமையை குறைப்பதற்கான ஒரு அவசியம் ரிப்பப்ளிகன் கட்சிக்கு முக்கியமாக இருக்கின்றது. இந்த அமெரிக்காவுடைய இந்த 2 வாசகங்களையும் ஈரான் முறியடிப்பதற்கான காரணம் என்ன? அமெரிக்கா எவ்வளவு ஆயுதங்களையும் இராணுவத்தையும் ஹோர்மூஸில் கொண்டு போய் இறக்கினாலும் அவர்களுக்கு தேவைப்படுவது 1-2 வெற்றிகரமான இந்த எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். அமெரிக்கா தரை வழியான தாக்குதல்கள் இறங்கினால் ஈரான் மீது, ஈரானுடைய அந்த புவியியல் சூழ்நிலைகளை வென்று அமெரிக்காவால் அதை சாதிக்க முடியுமா? சதாம் ஹுசேன் கொஞ்ச காலம் மிக சிறந்த ஒரு முறையில் தாக்கு பிடித்திருந்தார். இருந்தாலும் தரை வழியான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவருக்கு அதனை முழுமையாக கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியவில்லை. அதன் காரணமாக நான் நினைக்கின்றேன் அது ஈரானுக்கும் இவ்வாறான தாக்குதல்கள் எல்லாம் ஈரானால் நிகழ்த்தப்பட்டும் கூட இந்த அமெரிக்காவுடைய நேச நாடுகள் அமெரிக்காவிற்கான அந்த நேசத்தை அவை கொடுத்தபடியே இருக்கின்றன. அமெரிக்கா எங்களுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் தாக்குகின்றது. அமெரிக்காவுக்கு தேவையான இராணுவ வசதிகளை நீங்கள் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் ஒரு நியாயமான ஒரு டார்கெட் தான். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கும் சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மத்திய கிழக்கிலே அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது ஆரம்பித்த தாக்குதல் என்பது அமெரிக்கா இன்றைக்கு முடிந்துவிடும், நாளைக்கு முடிந்துவிடும் என்றெல்லாம் கணக்கு போட்டதற்கு அமைவாக அது நிகழ்ந்து விட்டதா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற ஒப்பந்தம் கூட அது மீளவும் யுத்தமாகத்தான் மாறியிருக்கிறது. சர்வதேச வல்லுநர்கள் அது யுத்தத்திற்கான ஒப்பந்தம் என்கிற ஒரு நகைச்சுவை பதிவுகளையும் விடுவதையும் அவதானிக்க முடிகிறது. இன்றைக்கு 10வது நாளாக ஹோர்மோஸ் நீரிணையிலே பரஸ்பர தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த பின்னணியிலே குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் பேராசிரியர் கீத பொன்கிலன் அவர்கள். அமெரிக்காவிலே இருந்து இணைய வழியினூடாக அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சமிலா. உங்களை நாங்கள் மீளவும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்று கொண்டு, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது, மிக முக்கியமாக இன்றைக்கு ஹோர்மோஸ் மீது ஏற்படுத்த இருக்கின்ற இந்த நெருக்கடி என்பது எந்த இடம் வரைக்கும் இதனை விட்டு செல்ல போகிறது? எந்த அளவிற்கு இந்த யுத்தத்தினுடைய போக்குகள் நகரப் போகின்றன? இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது பல்வேறு விதமான நோக்கங்கள் கூறப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய ஒரு மையப்புள்ளியாக, ஒரு அடித்தளமாக இருந்தது ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை இல்லாமல் செய்வது. இராணுவ ரீதியாக, அதன் பின்னர் பேச்சுவார்த்தை ரீதியாக என்ற ரீதியாக. உதாரணமாக இராணுவ ரீதியாக ஈரானை அடிபணிய செய்து அதன் பிறகு பேச்சுவார்த்தையூடாக அந்த திட்டத்தை நிறுத்துவதுதான் திட்டமாக இருந்தது. ஈரான் அதற்கு உடனடியாக பணிந்திருக்கவில்லை. ஆகவேதான் உடனடியாக ஒரு யுத்தம் 2 தரப்புக்கும் இடையில ஏற்பட்டிருந்தது. அந்த யுத்தத்தில் நான் ஏற்கனவே பல இடங்கள் சொன்ன மாதிரி இராணுவ ரீதியாக அமெரிக்காவுடைய கை ஓங்கி இருந்த போதும் அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் ஈரான் பலமிக்கதாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் இறுதியில் அவர்கள் ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் யுத்தம் ஆரம்பித்து ஒரு எஸ்கலேஷன் கூடி செல்லுகின்ற, உக்கிரகம் கூடி செல்லுகின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கு. அதற்கான காரணம் முக்கியமாக பேச்சுவார்த்தைக்கு 2 தரப்பினரையும் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு இணங்க செய்வதற்கான ஒரு யுத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ யுத்தம் ஆரம்பித்த போது ஈரானை அடிபணை செய்வதற்கான ஒரு யுத்தமாக இருந்தது. இப்பொழுது அது ஈரானை பேச்சுவார்த்தையில் அடிபணிய செய்வதற்கான ஒரு யுத்தமாக முன்னெடுக்கப்படுகின்றது என்று நான் கருதுகின்றேன். அதன் காரணமாக மிக நீண்ட காலத்துக்கு இந்த உக்கிரமான மோதல் தொடரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படியானால்
எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையை வைத்து நாங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு ஹார்மோஸ் நீரடி என்பது மிக பிரதானமான ஒரு மையப்புள்ளியாக மாறியிருக்கிறது. யுத்தத்தினுடைய போக்கினை தீர்மானிக்கின்ற புள்ளியாகவும் அது மாறியிருக்கிறது. ஆகவே இந்த உலக வல்லரசுகளுடைய அல்லது உலக வல்லரசுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மூலோபாய சமநிலை உத்தி என்று சொல்லி இந்த ஹார்மோஸ் நீரணியை நாங்கள் கருதி கொள்ளலாமா? அது அவ்வாறு பார்க்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கருதி கொள்ளலாமா? இப்ப இதுல 2 பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று, யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது அமெரிக்காவுடைய பிரதானமான கரிசனையாக இருந்தது ஈரானுடைய அணு ஆயுத திட்டம். அந்த திட்டத்துக்கு எதிராகத்தான் யுத்தம் செய்யப்பட்டது, அதற்காகத்தான் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இப்பொழுது பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததன் பின்னர் முக்கியமான நெருக்கடியாக மாறி ஷிஃப்ட் ஆகி இருக்கின்றது அணு ஆயுத பிரச்சனையிலிருந்து ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான அதனுடைய அந்தஸ்து தொடர்பான பிரச்சனை தான் இப்பொழுது மையப்புள்ளியாக இருக்கின்றதே அன்றி அணு ஆயுத பிரச்சனை அல்ல. அதுக்கு பிரதானமான காரணம் நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால், பேச்சுவார்த்தையில் ட்ரம்பினுடைய அரசாங்கம் வலியுறுத்தி வருகின்றார்கள், ஹோர்மோஸ் நீரினுடைய செயல்பாட்டில் அமெரிக்காவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு இணங்குவதற்கு ஈரான் விரும்பவில்லை. 2 காரணங்கள். ஒன்று, ஹோர்மோஸ் அவர்களுடைய பிரதானமான ஒரு அரசியல் ரீதியான ராஜதந்திர ரீதியான பலம், அதனை விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. இரண்டாவது, அப்படி விட்டுக் கொடுப்பது ஈரானுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல்பாடாக இருக்கும். அந்நிய வல்லரசு ஒன்றை தங்களுடைய சொந்தமான ஒரு நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை கையாள்வதற்கு அல்லது கண்ட்ரோல் பண்ணுவதற்கு விடுவது என்பது கௌரவ ரீதியான ஒரு பிரச்சனை. அதன் காரணமாக அந்த விடயத்தை விட்டுக் கொடுப்பதற்கு ஈரான் தயாராக இருக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் மீண்டும் இந்த யுத்தம் என்ற வார்த்தையில் எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று நான் நினைக்கின்றேன். இந்த தாக்குதல்களுடைய போக்கையும் அதே நேரத்திலே காரசாரமான சில தலைவர்களுடைய கருத்து பரிமாறல்களையும் அவதானிக்கிற போது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கருத்துக்களோடு உடன்பட்டு போக முடிகிறது. உதாரணமாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அதாவது அமெரிக்காவுடைய நியூயார்க்கிற்கு வந்தால் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி மேயர் மம்தானி குறிப்பிட்ட ஒரு கருத்து அதிகமாக பேசப்பட்டிருந்தது. அதற்கு பதில் கொடுக்கின்ற வகையிலே இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு குறிப்பிட்டிருந்தார், அதாவது யூதர்களையும் இஸ்ரேலையும் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மறைமுகமாக அமெரிக்காவையும் எதிர்க்கிறார்கள் என்கிற ஒரு கருத்துப்பட அவர் அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதே நேரத்திலே மறைந்து ஈரானுடைய தலைவர் அல் ஹமீனியுடைய அந்த மரணச் சடங்கிலே, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை கொலை செய்ய வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும் என்கிற சில வாசகங்கள் அங்கே இருந்ததாக, மக்கள் அதை வைத்திருந்ததாக சில செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தன. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த யுத்தம் என்பது ஆரம்பத்திலே ஈரானுடைய அணுவாயுத அந்த சக்தியை, அந்த பலத்தை அழிப்பதை அடிப்படையாக வைத்து அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுக்கான அந்த ஒழுங்குகளை தீர்மானிப்பதை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இது குறுகி ஹார்மோஸ், அது மட்டுமன்றி இன்றைக்கு ஒரு தலைவர்களுடைய அந்த காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற, தங்களுடைய அந்த கௌரவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு இந்த தாக்குதல்கள் சென்றிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ளலாமா? இப்ப நீங்க ஈரானுடைய வரலாற்றையும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த மோதலுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 1979ஆம் ஆண்டுல தொடங்கிய அந்த 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 பிரச்சனை, பிறகு இஸ்லாமிய ரெவல்யூஷன் என்றது வந்தது. அதுக்கு பிறகு ஈரானில் டெத் டு அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு சாவு என்கின்ற இந்த ஸ்லோகம் பொதுமக்கள் மத்தியில் பாரதூரமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அதனை அமெரிக்காவில் இருக்கின்ற குறிப்பாக வலதுசாரி சார்புடைய மீடியா ஊடகங்கள் பெரிதாக பயன்படுத்தி வந்தன. அதாவது ஈரானிய மக்களுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்ற இந்த குரோதத்தை அடிப்படையாக கொண்டு ஈரான் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. அதுல ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கும் ட்ரம்புக்கும் ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த தனிப்பட்ட தாக்குதல்களும் குரோதமும் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை ஆரம்பத்தில் ஒரு விதமான பங்கை செலுத்தியிருந்தது. அப்படி நான் ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தால், ஜனநாயக கட்சி தலைவர்கள் இந்த 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 அச்சுறுத்தல்களை ஒரு அரசியல் ஸ்லோகமாகத்தான் பார்த்திருந்தார்களே அன்றி ஒரு பாரதூரமான அரசியல் பிரச்சனையாக பார்த்திருக்கவில்லை. மாறாக இந்த ஸ்லோகங்களும் அவமதிப்புகளும் இன்சால்ஸும் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில தாக்குவதற்கான சாத்தியம் இருக்கின்றன என்ற அவருடைய மனோபாவ கட்டமைப்பு என்பது அந்த விதமாக இருந்தது என்பதன் காரணமாக. ஆகவே இந்த விதமான
சுலோகங்கள் ஈரானில் பயன்படுத்தப்படுவது பொதுமக்களாலும் சில அரசியல் தலைவர்களாலும் பயன்படுத்தப்படுவது ட்ரம்பை மேலும் ஆத்திரப்படச் செய்வதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒன்று. இரண்டாவது, நெட்டன்யாகுவுடைய பிரச்சனையை பொறுத்தவரையில் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான அபிப்பிராயம் ஒன்று, குறிப்பாக லிபரல் போக்குடையவர்கள், தாராளவாத போக்குடைய ஜனநாயக கட்சி சார்பானவர்களுடைய அபிப்பிராயத்தில் ஒரு எழுச்சியை கண்டு வந்திருக்கின்ற கடந்த காலத்தில். நியூயார்க் முக்கியமான ஒரு லிபரல் அடித்தளம் என்று மையம் என்று சொல்லலாம். அந்த வகையில் மம்தானியுடைய இந்த கூற்றுக்கள் ஆச்சரியப்படத்தக்கது அல்ல. அதனை தனக்கு எதிரான ஒரு தாக்குதலாக அன்றி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக நெட்டன்யாகு சித்தரிக்க முயற்சி செய்வதும் ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. அதாவது ட்ரம்ப்டனுடைய அந்த மெனோன்லே தூண்டி விடுகின்ற ஒரு போக்காக கூட இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதே நேரத்திலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ட்ரம்ப்டனுடைய அந்த சுய மெனோநிலைக்கும் இந்த அமெரிக்காவுடைய கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையிலான அந்த நிலைப்பாடுகள் எந்த அளவிலே காணப்படுகின்றன இந்த ஹோர்மோஸ் பதட்டம் தொடர்பாக? இப்ப ட்ரம்பினுடைய ராஜதந்திரம் என்பது முழுமையாக ஒரு பர்சனாலிட்டி சார்பான ராஜதந்திரம். இப்ப இதற்கு முன்னர் இருந்த தலைவர்கள் அரசியல் ரீதியாகத்தான் அதை கையாள்வதற்கு பெருமளவுக்கு முயற்சி இருந்தாலும் நான் 100% என்று சொல்ல மாட்டேன், 95%, 96% அரசியல் ரீதியாகத்தான் கையாண்டிருந்தார்கள். ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் அவர் 90% மேலாக தன்னுடைய பர்சனாலிட்டியை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியலையும் ராஜதந்திர செயல்பாடுகள் தான் ஈடுபட்டிருந்தார். அதன் காரணமாகத்தான் இப்ப வெளிநாட்டு தலைவர்கள் தனக்கு போதுமான அளவுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக அவர் அதற்கு எதிராக செயல்பாடுகள் ஈடுபடுவார். அந்த செயல்பாடுகள் அமெரிக்க மக்களுக்கு எதிராக இருந்தால் கூட அதில் ஈடுபடுவார். அப்போ சிறந்த ஒரு உதாரணம் தான் அண்மையில் அவர் ஐரோப்பாவுக்கு சென்றிருந்த போது இத்தாலிய பிரதமருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட இந்த வாக்குவாதங்களும் சண்டைகளும் மீடியாவில் ஏற்பட்ட இந்த மோதலும் என்று கூறலாம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த கடந்த 4 ஆண்டுகளாக அல்லது அவருடைய முதலாவது காலப்பகுதியிலும் அதனுடைய ஒரு போக்கு இருந்தது. குறிப்பாக இந்த பதவி காலத்தில் 2024 இருந்து அது ஒரு உக்கிரமான தன்மையில் ஒரு தீவிரமாக செயல்படுவதை காணலாம். இப்போ அமெரிக்காவுடைய ராஜதந்திர கட்டமைப்பு அல்லது அரசியல் கட்டமைப்பு என்பது அந்த விதமான செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக செயல்படத்தக்கதான ஒரு விதத்தில் தான் கட்டி அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ட்ரம்பினுடைய திறமை என்னன்னு சொன்னால் அந்த கட்டமைப்பை தனக்கு சாதகமாக அல்லது தனக்கு சார்பானதாக அல்லது தனக்கு அனுதாபம் உடையதாக மாற்றிக்கொள்வதில் அவர் வெற்றி அடைந்திருக்கின்றார். நல்ல உதாரணம் நான் சொல்வேன், மார்க்கோ ரூபியோ ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற போது மிக மோசமான மிக தீவிரமான ட்ரம்ப் விரோத கொள்கைகளை தான் கொண்டிருந்தார். ஆனா இப்ப ட்ரம்பினுடைய பிரதானமான அரசியல் அஸ்திரம் மார்க்கோ ரூபியோ தான். அவர் சொல்ற எல்லாத்தையும் ஆதரிக்கிறது, நியாயப்படுத்துவது, அதனை சர்வதேச மட்டத்தில் எடுத்து செல்வது போன்ற எல்லாம் அவர் செய்து வருகின்றார். அவர் தான் வெளிவிவகார கொள்கைக்கும் துறைக்கும் பொறுப்பாக இருக்கின்றார். நான் சொல்லணும்னு சொன்னால் பொதுவாக பார்க்கின்ற போது அமெரிக்காவுடைய அரசியல் கட்டமைப்பு என்பது இந்த தனிப்பட்ட பர்சனாலிட்டி சார்பான அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக செயல்படுகின்ற விதத்தில் கட்டியெழுப்பப்பட்டிருந்தாலும் ட்ரம்ப் அதனை தனக்கு சார்பாக இப்பொழுது மாற்றி இருக்கின்றார். அதன் காரணமாக அமெரிக்காவுடைய உள்ளூர் கொள்கைகள் வெளிநாட்டு கொள்கைகள் எல்லாம் ட்ரம்பினுடைய ஆளுமை அல்லது பர்சனாலிட்டியை மையமாக கொண்டுதான் இப்பொழுது செயல்பட்டு வருகின்றது என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு பிரதான காரணம் இந்த மத்திய கிழக்கில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டத்தின் அதிகரிப்பு என்று நான் நினைக்கின்றேன். அப்படியானால் இந்த பதட்ட சூழ்நிலைகள், இந்த தாக்குதல்கள் எவ்வளவு காலத்துக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? ஏனென்றால் 2 தரப்பும் ஒரு தரப்பு அடிபடிவதாகவோ அல்லது சமாளித்து செல்வதாகவோ இருக்கின்ற நிலைமைகளை அவதானிக்க முடியவில்லை. இப்படி இருக்கிற போது இந்த தாக்குதல்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சுமார் அவ்வளவு காலத்திற்கு இதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஏனென்றால் உலகினுடைய பொருளாதார ரீதியாக இது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. குறிப்பிடுங்கள். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இதுக்கு முதல் கடைசியாக நாங்கள் சந்திச்சு நான் சொன்னேன், எல்லாரும் இந்த யுத்தம் மிக தீவிரமாக வெடிக்கிற போகின்றது என்று சொன்ன போது நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மீண்ட நாளைக்கு இந்த யுத்தம் தொடராது, அது மீண்டும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சாத்தியம் அதிகம் இருக்கின்றது. அதுக்கான பிரதான காரணம் அமெரிக்காவுடைய உள்ளூர் அரசியல். அமெரிக்காவுடைய உள்ளூர் ரீதியாக இந்த யுத்தத்துக்கு எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது உள்ளூர் ரீதியாக மிக பாரதூரமான பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக எண்ணெயினுடைய விலை, பெட்ரோலினுடைய விலை மிக பாரதூரமாக அதிகரித்திருக்கின்றது. அதனை சஸ்டெயின் பண்ணுவதற்கு சாதாரண அமெரிக்கர்களால் அவ்வளவு இலகுவாக முடியாது. அதன் காரணமாக இந்த யுத்தத்துக்கு அவர்கள் பெரிய ஒரு ஆதரவு இல்லை.
ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு இடையில ஒரு ஆதரவு இருந்தாலும் போது முழுமையாக அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்க இல்லை. அதன் காரணமாக ட்ரம்ப் இப்போது இந்த வருடம் நவம்பர் மாதம் மிட் டேர்ம் இடைக்கால தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் கட்சி மிக பாரதூரமாக தோல்வி அடையும், இந்த யுத்தம் காரணம் ஒரு காரணம் என்ற அடிப்படையில் தான் அந்த சூழ்நிலை இருந்தது. ஆகவேதான் நான் நினைச்சிருந்தேன் இந்த உள்ளூர் அரசியல் நெருக்கடி சமாளிப்பதற்காக ட்ரம்ப்புடைய அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில் இந்த யுத்தத்தை தணிப்பதற்கான அல்லது முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தான்னு சொல்லி. அதுக்கு பிறகு யுத்தம் எதிர்பார்த்த மாதிரி தணிந்திருந்தது. ஒரு யுத்த நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இப்பொழுது எதிர்பாராத வகையில் ஹோர்முஸ் நீரினுடைய கட்டுப்பாடு தொடர்பில் மீண்டும் ஆயுதங்கள் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் நவம்பர் மாதம் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது. நவம்பர் மாதம் தேர்தல் கட்டாயம் வரும். ஆகவே அந்த தேர்தலுக்கு முதல்ல இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அமெரிக்க மக்களுடைய பொருளாதார சுமையை குறைப்பதற்கான ஒரு அவசியம் ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு முக்கியமாக இருக்கின்றது. அந்த ஒரு அழுத்தம் ட்ரம்ப் மீது இருக்கின்றது. அதன் காரணமாக அவர் மீண்டும் ஏதாவது ஒரு வழியில் இந்த யுத்தத்தை தணிப்பதற்கான முடிவு கொண்டு வருவதற்கல்ல தணிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவர் தேர்தல் முடியும் வரைக்கும் பொறுத்து கொண்டு இருக்கின்றார். ஈரான் மீதான மிக பாரதூரமான ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு. என்று சொன்னால் சர்வதேச ரீதியாக யுத்தம் என்று பார்க்கின்ற போது பெரிய ஒரு வெற்றியை அவர் அடைந்திருக்கவில்லை. இப்ப ஒபாமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒசாமா பின் லாடனை கொண்டிருந்தார் அவருடைய அரசாங்கத்தின் பேர். அந்த விதமான ஒரு பெரிய ஒரு வெற்றியை ட்ரம்புக்கு இல்லை. அது ஈரான் ஒரு சிறந்த ஒரு டார்கெட்டாக இருக்கும் என்ற ஒரு முஸ்லீம் நாடு என்பதாகவும் அமெரிக்கா எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கின்றது என்பதன் காரணமாக சிறந்த ஒரு ஐடியலான ஒரு டார்கெட் என்று சொல்லலாம். அந்த வகையில் ஈரானுக்கு எதிராக மிக பாரதூரம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு விருப்பம் ட்ரம்ப்புக்கு இருக்கின்றது. அதனை அவர் எலெக்ஷனுக்கு பிறகு செய்வார்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால் இந்த அரசியல் சூழ்நிலைகளையும் பொருளாதார யதார்த்தங்களையும் வச்சு பார்க்கின்ற போது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த எஸ்கலேஷன் மீண்டும் நவம்பருக்கு முதல்ல குறைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். நவம்பர் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த பதட்டமும் யுத்தமும் மீண்டும் அதிகரிப்பதற்கான பெரிய ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒருவேளை அமெரிக்க இடைத்தேர்தலின் பிற்பாடு ட்ரம்ப்டனுடைய அந்த நோக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதாக இருக்குமாக இருந்தால், ஏற்கனவே அமெரிக்கா சொல்லி வருகின்ற ஒரு விடயம் தான், அது அமெரிக்கானுடைய தாரக மந்திரம் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புவிசார் அரசியல், பொருளாதார அரசியல் என்கிற அந்த 2 வாசகங்களையும் வைத்துக்கொண்டு ஏனைய அமெரிக்க சார்பு அரபு நாடுகளை தன்வசப்படுத்தியது போன்று ஈரானை வசப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த யுத்தம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் இந்த அமெரிக்காவுடைய இந்த 2 வாசகங்களையும் ஈரான் முறியடிப்பதற்கான காரணம் என்ன? எங்களுக்கு தெரியும், ஆரம்பகால அந்த வரலாற்றினுடைய பகை என்பது தெரியும். ஆனால் இந்த அமெரிக்காவுடைய இந்த தந்திரத்தில் ஈரான் மீளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று ஈரானுடைய இந்த வரலாற்று ரீதியான மேற்கு தேசங்களுக்கு எதிரான ஒரு மனோ வலிமை, மேற்கு தேசங்களுக்கு எதிரான பாரதூரமான ஒரு மனோ பாவம், ஒரு சைக்கலாஜிக்கல் பில்டப் அவர்களிடம் இருக்கின்றது. அது ஒரு காரணமாக இருந்தது 1979 ஆண்டு நடந்த ரெவல்யூஷனுக்கு. இப்போ ரெவல்யூஷனுடைய கொஞ்சம் மந்தமடைந்து போனாலும் கூட ஆன்டி வெஸ்டர்ன் சென்டிமெண்ட்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவே மனோபாவ ரீதியாக உறுதியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதுக்கு புறம்பாக 2வது பூகோள ரீதியாக ஈரான் பெரிய ஒரு நாடு. அவர்களுக்கு யுத்தம் செய்வதற்கு பெரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளை கொண்ட புவியியல் சூழ்நிலையை கொண்ட ஒரு நாடு. இப்போ உதாரணம் சொல்றாங்க, மிக பாரதூரமான பங்க பஸ்டர்ன்னு சொல்லுகின்ற குண்டு ஆயுதங்களை தான் அமெரிக்கா பாவிக்கின்றன்னு சொல்றது. இருந்தாலும் அவர்களுடைய இந்த மலை பிரதேசங்கள் காரணமாக அதற்கிடையில் அவர்கள் செய்யக்கூடிய இந்த டனல்ஸ் காரணமாகவும் தங்களுடைய ஆயுதங்களை அவர்கள் பாதுகாத்து வருவதாக கூறப்படுகின்றது. அந்த விதமான சார்பு நிலைமை அவர்களுக்கு காணப்படுகின்றது. இருந்தாலும் யுத்தம் என்றதை மட்டும் வைத்து பார்க்கின்ற போது நான் நினைக்கின்ற ஈரான் பின்னடைவில் தான் இருக்கின்றது. 3வது, அவர்களுக்கு சாதகமான ஒரு பிராந்திய சூழ்நிலை காணப்படுகின்ற அந்த முக்கியமான விடயம் ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு. ஏன்னா அமெரிக்கா எவ்வளவு ஆயுதங்களையும் இராணுவத்தையும் ஹோர்முஸ்ல கொண்டு போய் இறக்கினாலும் அவர்களுக்கு தேவைப்படுவது 1-2 வெற்றிகரமான இந்த எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். ஒரு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் அது ஒரு பெரிய இமேஜாக இருக்கும். அத்துடன் சேர்ந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கூடும். அது ஏனைய கப்பல்கள் போல் அதற்காக செயல்படுவதற்கு
தாமதிப்பார்கள். அதன் காரணமாக எண்ணெய் விலை வந்து உயர்வுல தான் இருக்கும். அது வந்து ஈரானுடைய மிக பிரதானமான ஒரு பலமாகத்தான் ஈரான் இப்போது பார்க்கின்றது. அதனை மிகச் சிறப்பாக அவர்கள் செய்து வருகின்றார். இது போன்ற பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன் ஈரான் இன்னும் வீழ்ச்சி அடையாமல் இருக்கின்றது. மாறாக இப்போ அமெரிக்கா இறுதியில் இப்போ இன்னும் அவர்கள் செய்யல, இறுதியில் இந்த தரை வழியான ஃபோர்ஸஸ் இராணுவத்தை அனுப்புவதற்கான முடிவை மேற்கொள்வார்களாக இருந்தால் இந்த 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 சமநிலை மாறுவதற்கான சாத்தியம் இருக்கும். அப்பயுமே கூட கஷ்டமாக தான் இருக்கும் சொன்னால் நிறைய அமெரிக்க சோல்ஜர்ஸ் இராணுவ வீரர்கள் இறப்பதற்கான, தாக்கப்படுவதற்கான, பாதிக்கப்படுவதற்கான சாத்தியம் இருக்கும். அதுவும் அமெரிக்காவில் பெரிய ஒரு ஆதரவு நிலையில் இருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் எலெக்ஷனுக்கு பிறகு ட்ரம்ப் அதை பற்றி சிந்திப்பார் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்போ அதற்கு இவற்றை எல்லாத்துக்கும் புறம்பாக ஈரானுடைய பிராந்திய ரீதியான நண்பர்கள், யெமனில் இருக்கிற ஹூத்திஸ், அவர்கள் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு சார்பான நாடு, அதற்கு எதிரான சில பிளாக்கேட்ஸ், கட்டுப்பாடுகளை போர்ட் என்ன சொல்றது, கப்பல் தளங்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான அறிவித்தலை செய்திருக்கிறார். அது வந்து எண்ணெய் சப்ளையை இன்னும் குறைக்கும். இப்போ அது வந்து ஈரானுக்கு இருக்கின்ற பொருளாதார ரீதியான, அரசியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்பட வேண்டும். அதன் காரணமாக தான் நான் நினைக்கின்றேன் இன்னும் ஈரான் அடிபணியாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் ஓமானுக்கு அண்மையிலே சில கப்பல் போக்குவரத்து பாதைகள் மீதான அழுத்தங்களையும் பிரயோகிக்கக்கூடும். அதுவும் கூட பொருளாதார ரீதியாக பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒருவேளை இந்த அமெரிக்க இடைத்தேர்தலின் பிற்பாடு அமெரிக்கா தரை வழியான தாக்குதல்களில் இறங்கினால் ஈரான் மீது, ஈரானுடைய அந்த புவியியல் சூழ்நிலைகளை வென்று அமெரிக்காவால் அதை சாதிக்க முடியும். ஏனென்றால் ஈரானிலே காணப்படுகின்ற நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மலையரண்கள், மிகப்பெரிய பாலைவனங்கள், இவற்றை எல்லாவற்றையும் கடந்து அமெரிக்க துருப்புக்கள் தங்களுடைய அந்த நிலைகளை அடைய முடியும் என்று கருதுகிறீர்களா? கஷ்டமாக இருக்கும், மிகவும் கஷ்டமாக இருக்கும். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் வரும். மற்றது அமெரிக்காவால் அதை தனியாக செய்ய இயலும் என்றும் நான் நினைக்க மாட்டேன். இப்போ நீங்கள் இதில் உடனடியாக ஞாபகம் வருகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வு தான் ஈராக் மீதான நடவடிக்கை. ஈராக்கும் வந்து ஈரானுக்கு சமமாக மிக பலமான ஒரு நாடாகத்தான் கருதப்பட்டு வந்திருந்தது. சதாம் ஹுசேன் கொஞ்ச காலம் மிக சிறந்த ஒரு முறையில் தாக்குப்பிடித்திருந்தார். இருந்தாலும் தரை வழியான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவருக்கு அதனை முழுமையாக கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியவில்லை. அதன் காரணமாக நான் நினைக்கின்றேன் அது ஈரானுக்கும் இடம்பெறலாம். ஆனால் அதில் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் அமெரிக்கா தனியாக அந்த தாக்குதலை செய்யவில்லை. அது ஒரு சர்வதேச கோலிஷன், ஒரு கூட்டமைப்பு இருந்தது. அவர்கள் அதனை வெற்றிகரமாக செய்திருந்தார்கள். இழப்புகளை அமெரிக்கா தனியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கல்ல. இப்போ இதுவரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் எதுவும் எந்த விதமான ஒரு சிக்னலையும் கொடுத்திருக்கல. அவர்கள் அந்த விதமான தாக்குதலுக்கு அல்லது யுத்தத்தில் ஒரு பகுதியாக மாறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று. அதுதான் ஒரு காரணம் ட்ரம்புக்கும் குறிப்பாக ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கும் இடையிலான மோதல் அதிகரித்து வருவதற்கான ஒரு காரணம். அந்த வகையில் பார்க்கின்ற போது அமெரிக்கா வந்து ஐரோப்பாவில் இருக்கின்ற தன்னுடைய நண்பர்கள் இழந்து வருகின்றதுன்னு சொல்லலாம். அதன் காரணமாக சர்வதேச கோலிஷன் ஒரு கூட்டமைப்புடைய சப்போர்ட் அவருக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு அவருக்கு இருக்கின்ற அரசியல் அழுத்தம் மிகவும் குறைவடைந்து, மிகவும் பாரதூரமாக குறைவடைந்து, ஆகவே எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் இலகுவான ஒரு விடயமாக இருக்க போவது இல்லை என்றுதான் வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விடயம். மற்றது நான் இப்போ எங்களோட சொந்த அனுபவம் என்று வச்சு பார்க்கின்ற மிக பலம் வாய்ந்தவர்கள் என்று சொன்னவர்கள் கூட இறுதியில் விழுந்த அனுபவங்கள் எங்களுக்கும் இருக்கின்றது. அது தரைவழி தாக்குதல் ஏற்படுமாக இருந்தால் அதனுடைய போக்கை வைத்துத்தான் அதனுடைய முடிவு பற்றி பேசலாம். இப்பொழுது சொல்றது கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமாக. அது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தாக்குதல்கள் இடம்பெறுகிற போது, அது யுத்தமாக மாறுகிற போது பொருளாதாரம் மட்டுமன்றி, அந்த நிலம் மட்டுமன்றி, மனித பேரவலம் என்பது இடம்பெறுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தெரியும். அதனை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு செய்தியை வாசித்து அறிந்து கொண்டேன். இஸ்ரேலுடைய வலதுசாரி கட்சிகள் சில முடிவுகளை எடுத்திருக்கின்றன என்று சொல்லி பலஸ்தீன கைதிகளை சிறையில் அடைத்து வைப்பதற்கு முதலைகளை கொண்ட அந்த பாலிகளை கொண்ட சிறைகளை உருவாக்குவதற்கான முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்கிற அந்த செய்திகளை அறிய முடிந்தது. இப்படி பார்க்கிற போது மனிதம் என்பது அது மேற்கத்திய நாடுகளால் ஆளப்படுகிற மனிதாபிமான நிறுவனங்கள். இந்த அமைதியை காப்பது என்பது கூட ஒரு அது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இதே நேரத்தில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற தாக்குதல்களை வைத்து நாங்கள் பார்க்கிற போது மத்திய கிழக்கிலே ஈரான் அமெரிக்காவுடைய நேச நாடுகளாக செயற்படுகின்ற
இந்த மத்திய கிழக்கினுடைய மேற்கு ஆசியாவுடைய நாடுகளை தாக்கி இருக்கிறது, கட்டாரை தாக்கி இருக்கிறது, துபாயை தாக்கி இருக்கிறது. இவ்வாறான தாக்குதல்கள் எல்லாம் ஈரானால் நிகழ்த்தப்பட்டும் கூட இந்த அமெரிக்காவுடைய நேச நாடுகள் அமெரிக்காவிற்கான அந்த நேசத்தை அவை கொடுத்தபடியே இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் இந்த நாடுகளுக்கு ஏதாவது செய்திகளை குறிப்பிட்டிருக்கும் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்களா? ஏதாவது பாடங்களை கற்றிருப்பார்களா ஈரானுடைய இந்த நிலைப்பாட்டிலே இருந்து? ஒன்று நிச்சயமாக இந்த யுத்தம் அவர்கள் சார்பானது அல்ல என்றதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். என்றால் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாரதூரமான அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. இரண்டாவது, அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர்களை தாக்குவதற்கான ஒரு மனோபலம் ஈரானிடம் காணப்படுகின்றது. அதுவும் சந்தேகத்துக்குரியதாகத்தான் யுத்தத்துக்கு முதல்ல இருந்திருக்கும். என்றால் எல்லா அரபு நாடுகள், எல்லாம் முஸ்லீம் நாடுகள், ஒரே பிராந்தியத்தில் இருப்பவர்கள், அதன் காரணமாக அவர்களுக்கிடையில் சில விதமான இணக்கம் ஒன்று இருக்கும், என்ற விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கும். ஆனால் யுத்தம் ஆரம்பித்த பிறகு ஈரான் வெளிப்படுத்தியிருந்தது தன்னுடைய மனோ வலிமையை. இந்த நாடுகளை தாக்குறதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை. இப்போ நீங்கள் அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷன், ரஷனாலிட்டி என்னன்னு சொன்னால், அமெரிக்கா எங்களுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் தாக்குகின்றது, அமெரிக்காவுக்கு தேவையான இராணுவ வசதிகளை நீங்கள் செய்து கொடுத்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்களும் ஒரு நியாயமான ஒரு டார்கெட் தான் என்றதுதான் அதனுடைய ரஷனா. அந்த அடிப்படையில் பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது ஈரான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது. அது அவர்களிடம் இருக்கின்ற ஒரு அரசியல் ரீதியான பலம் என்பது. அதன் காரணமாக தான் தாக்குதல் செய்யும் என்று அவர்களுக்கு அங்கிருந்து அமெரிக்காவை தாக்குவது கஷ்டம். அவை அமெரிக்காவுடைய நண்பர்களை தாக்குவதுதான் அவர்கள் செய்யக்கூடும். அது அமெரிக்கா மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த அழுத்தம் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த தாக்குதலை மெதுமைப்படுத்துவதிலையும் அவற்றை நிறுத்துவதிலும் மத்திய கிழக்கையும் இந்த வளைகுடா பிராந்தியத்தையும் மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அவர் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று தான் நினைக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கட்டார் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கின்றது. ஆனால் கட்டார் இந்த பிரச்சனையில் ஒரு மத்தியஸ்தராகவும் செயல்படுகின்றது என்று அவர்களுக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரல இருக்கின்ற இன்ட்ரெஸ்ட், அக்கறையே அது காட்டுகின்றது. அவர்கள் நிறைய பாடங்கள் கற்றிருக்கிறார்கள் நினைக்கின்றேன். அதன் காரணமாக எதிர்காலத்தில் இந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு ஈரானுடன் தனிப்பட்ட வகையில் தங்களுடைய உறவை கட்டியெழுப்பிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் நான் ஆச்சரியப்பட போவது இல்லை. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா எதிர்காலத்தில் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்ன சொன்னால், இப்ப அவர்கள் தாக்கப்படுகின்ற போது அதற்கு எதிரான பெரிய ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு காணப்படவில்லை. அமெரிக்கா அது தொடர்பில் பெரிய அளவுக்கு செயல்படுற மாதிரி தெரியல. அமெரிக்கா தாக்குதல் மட்டும் தான் செய்கிறார்களே, அவர்களை பாதுகாப்புகின்ற செயல்பாட்டில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டதாக நான் இன்னும் அறியவில்லை. ஆகவே அமெரிக்கா தாக்கப்படுகின்ற போது அமெரிக்காவில் இருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு லிமிட்டட் ஆனது, மட்டுப்படுத்தப்பட்டது என்பதை அவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே தாங்கள் சுயாதீனமாக தாங்கள் ஈரானுடைய நல்லிணக்கமான ஒரு நிலைக்கு வருவார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த விதமான நிகழ்வு நடக்காமல் இருப்பதை உத்தரவாதப்படுத்தலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் ஏற்படுமாக இருந்தால் சரியானதாக இருக்கும். அதன் காரணமாக அந்த சாத்தியம் இருக்கின்றதான் நான் நினைக்கின்றேன். இதே நேரத்தில் இந்த தாக்குதல்கள், இந்த போர் பதட்டம் என்பது ஹார்மோஸ் நீரிணையை மையப்படுத்தியதாக தொடருமாக இருந்தால் இது எங்களுடைய பிராந்தியத்திலே, மிக முக்கியமாக இந்த தெற்காசி பிராந்தியத்திலே ஏதாவது அதிர்வலைகளை ஏற்படுத்துமா? நிச்சயமாக. அது நான் நினைக்கிறேன் முக்கியமாக இந்த பொருளாதார ரீதியான அதாவது இந்த மசகு எண்ணெயினுடைய விலையேற்றம் பொருளாதாரத்துக்கு அப்பால் இந்த பூகோள அரசியல் ரீதியான தாக்கங்களை பற்றியாவது நிகழ்த்துமா? இப்போ நீங்கள் முதலாவது கட்டம் ஆரம்பிக்க போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இலகுவாக எதிர்பாராத வகையில இலங்கை அந்த 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 சூழ்நிலையை கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி அந்த விதமான தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கும். இது பெரிய அளவு உக்கிரமாக மாறுமாக இருந்தால் நவம்பர் எலெக்ஷனுக்கு பிறகு. அதுக்கப்புறமாக நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இலங்கை பொறுத்தவரையில் இப்போ கடந்த சில காலங்களாக அமெரிக்கா சிஸ்டமேட்டிக்காக தங்களுடைய இராணுவ இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு கட்டி எழுப்பி வர்றதை பார்க்கலாம். இப்போ கடந்த மாதம் கூட பார்த்தோன்னா அவர்கள் ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான ஹெலிகாப்டர்ஸ், நேவிக்கு தேவையான கப்பல்கள் வழங்குறதையும், அதுக்கப்புறமாக மொன்டானா தேசிய பாதுகாப்பு படைக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இடையிலான ஒரு புதிய ஒரு MOU சைன் பண்ணியிருக்கின்றார்கள் போன்ற பல்வித விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே அமெரிக்காவுக்கு இலங்கை மீது இருக்கின்ற இராணுவ ரீதியான கரிசனை அதிகரித்து வருவதை பார்க்கலாம். ஆகவே முழுமையான ஒரு யுத்தம் ஏற்படுமாக இப்போ நான் சொன்ன மாதிரி நான் இப்போ முழுமையான யுத்தமாக பார்க்கவில்லை, எஸ்கலேட் ஆகப்பட்ட தாக்குதல்களாக தான் பார்க்குறேன். ஏற்படுமாக இருந்தால்
இந்தியாவும் இலங்கையும் கூட உள்கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது முதலாவது கட்டத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருந்தது. இப்போ நாங்கள் நினைச்சிருந்தோம் மிக இறுதியாகத்தான் இலங்கை போன்ற நாடுகள் இந்த பிரச்சனைக்குள்ள வருவார்கள். ஆனால் முதல் வாரத்திலே அது ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதான் யுத்தத்தினுடைய அன்பிரடிக்டபிலிட்டி என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக யுத்தம் என்பது ஒரு சொல்லாக கடந்து போகக்கூடிய விடயமல்ல. அது உலகத்தினுடைய எந்த மூலையிலும் இடம்பெறுகிற போதும் இன்றைக்கு இந்த பூகோளமயமாதல் என்பது உலகினுடைய ஒவ்வொரு நாடுகளையும் பாதிக்கக்கூடிய, ஒவ்வொரு தனி மனிதர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு பரப்பாகத்தான் அது மாறி இருக்கிறது. ஆகவே அமைதி என்கிற அந்த வார்த்தையைத்தான் உச்சரிக்க முடிகிறது என்கிற அந்த சொற்களோடு மிக்க நன்றி. நீங்கள் இணைய வழியினூடாக இணைந்து இன்றைக்கு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சமிலா.